நீங்க முருகரையே பார்த்தா கூட யாருகிட்ட அந்த பக்தியை சொல்லுமோ அவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்க, வெளியில எல்லாத்தையும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாரோட கண்ணும் ஒரு மாதிரி இருக்காது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கோயிலுக்கு போறவன் கஷ்டப்படுறான், கோயிலுக்கு போறவன் நல்லா இருக்குன்ற மனநிலை வந்துருச்சு. அது எல்லாமே அவரோட பர்த் கண்டினியூட்டி தான். அதனால நம்ம ஊழ்வினை கர்மவினையை மாத்தி எப்படி முருகர் காலை பிடிச்சி கரை சேர்றது மட்டும்தான். நீங்க இப்போ முருகரை கும்பிட்டீங்கனாலே கிட்டத்தட்ட அங்க நிதின் சர்மான்னு ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம முருகரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே ஒரு 2% தான்றாரு. 98% புரிஞ்சிக்கவே முடியாத சக்தி அவரு. இமயமலை கார்த்திக் சுவாமி கோயில நாங்க நைட்டு தங்கினப்போ அங்க இருந்து அமானுஷ்யம் காகபோஜண்டர் வழிபாடா இருக்கட்டும், அங்க அவ்வளவு பெரிய மிஸ்ட்ரி இருக்கு அந்த இடத்துல. எப்படி இப்ப கேதார்நாத்துக்கு இந்த மக்கள்லாம் போறாங்களோ, பத்ரிநாத் போறது புனித பயணம், அது மாதிரி முருக பக்தர்கள் எதிர்காலத்துல ஒரு 5 வருஷத்துல கார்த்திக் சுவாமி முருகரை போய் பார்ப்பாங்க. அங்க போயிட்டு வரவங்களோட அங்க நீங்க முருகரை பார்க்கலாம். முருகரோட எலும்பு சதை அந்த இடத்துல நீங்க தொட்டு கும்பிடலாம். ஏன் வட இந்தியால மட்டும் உங்களுக்கு அந்த இமயமலையில மட்டும் சிவபெருமான தொட்டு வணங்குறதா இருக்கட்டும், முருகரை தொட்டு